நிபா வைரஸ்ன்னு சொல்கிறது ஒரு வைரஸ்னால பாதிப்பு ஏற்படுறது. நிபா வைரஸ் எப்படி நமக்கு பரவுதுன்னு சொல்லி நமக்கு சில குறிப்புகள் தெரியணும்னு இருந்தால், நிபா வைரஸ்க்கு ஹோஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா, நிபா வைரஸ்க்கு ஹோஸ்ட் வந்து வவ்வால். வவ்வாலுன்னு பார்த்தோம்னா அதில் 2 விதமான வவ்வால் உண்டு. நமக்கு தெரிஞ்ச வவ்வால்கள் சின்ன வவ்வால்கள், அதுக்கு வந்து இன்செக்ட்ஸை சாப்பிடக்கூடிய வவ்வால்கள் உண்டு, ஃப்ரூட்ஸை சாப்பிடக்கூடிய வவ்வால்கள் உண்டு. நிபா வைரஸ் ஹோஸ்டாக வச்சுருக்க வவ்வால்கள் வந்து பெரிய வவ்வால்கள். இந்த வவ்வால்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேஷன்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய வவ்வால்கள். இந்த பேட்ஸ் வந்து இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு சில சமயத்தில் அந்த அவங்களுடைய எச்சல் பட்டு இந்த பழங்கள் கீழே விழும்போது அந்த எச்சல் பட்ட பழங்களை நம்ம சில சமயத்தில் சாப்பிட்டோம்னா அந்த கண்டாமினேட்டட் ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த வைரஸ் பாதிக்கப்படும். ஸோ டிரான்ஸ்மிஷன் சொல்லும்போது பேட் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் அது ஒரு வகையாக இருக்கலாம். ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் எப்படி வரும்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் செட்டிங்ஸ்லேயும் வரலாம். எப்படி ஹவுஸ் ஹோல்டில் வரலான்னு இருந்தால் பெரியவங்ககிட்டேருந்து சின்ன பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரலாம். பெரியவங்களுக்கு கிட்டேருந்து எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு வரலாம்? அவங்க தும்மும் போதோ இருமும் போதோ பிள்ளைகளுக்கு பரவலாம். இல்லாட்டி அவங்கள தொடும்போது அவங்களுடைய இன்ஃபெக்டட் துணிமணிகளை தொடும்போது பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரலாம். ஸோ இந்த வகையாக பிள்ளைகளுக்கு பரவக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடுமையான காய்ச்சல், தலைவலி, வாந்தி, பிள்ளைகளுக்கு இருமல் இருக்கலாம், மூச்சு திணறல் இருக்கலாம், மயக்க மாதிரி பிள்ளைகளுக்கு இருக்கலாம், படபடப்பு இருக்கலாம். பிள்ளைகளுக்கு அது சொல்ல தெரியாது, ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி டயர்டு ஃபீலிங் இருக்கலாம். இதுதான் மெயின் சிம்டம்ஸாக இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான ஒரு மூலக்காய்ச்சலுக்கு சிம்டம்ஸ் ஆகவும் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட செட்டிங்ஸ் நமக்கு இருக்கும்போது, நிப்பா வைரஸ் செட்டிங்ஸ் நமக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு இருக்கும்போது நம்ம நிப்பா வைரஸாக இருக்கலாமோ என்று நம்ம ஒரு கேள்விக்குறி நம்ம மனசில் எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்று தெரியணும், நிப்பா வைரஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பெருசாக இல்லை. நிப்பா வைரஸ்க்கு வேக்சின் தடுப்போம் நமக்கு இல்லை. ட்ரீட்மெண்ட் என்னன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். ஸோ அண்ட் ஃபெட்டாலிட்டி ரேட்டை நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 70 to 100% ஃபெட்டாலிட்டி உண்டு. ஸோ நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் இது. நான் பயமுடுத்துறதுக்குன்னு சொல்லவில்லை, ஆனால் நம்ம எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் இது. ஸோ நம்ம எப்படி இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்? நம்ம பர்சனல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப அவசியம். ஹேண்ட் வாஷிங், நம்ம கோவிட் டைம்ஸ்லேயே நம்ம படித்தது ஒன்று ஹேண்ட் வாஷ். கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோமோ எங்கேருந்து வாங்குகிறோமோ நம்ம ஃப்ரூட்ஸை நல்லா கழுவி எடுத்து சாப்பிட்றது குட். பீல் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணி சாப்பிட்றதும் நல்லது. அதே மாதிரி தோட்டத்தில் நம்ம ஃப்ரூட்ஸை பார்த்தோம்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசையாக சாப்பிடக்கூடாது. எஸ்பெஷலி அதில் கடிப்பட்டிருக்குதோ, பாதி கடிப்பட்டு கீழே விழுந்ததுன்னா டெஃபினட்டாக அதை சாப்பிடக்கூடாது. என்ன ஃப்ரூட்டை பார்த்தாலும் கழுவி தான் சாப்பிடணும். நிப்பா வைரஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அ மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆல் ஓவர் த சதர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா. நிப்பா வைரஸ் இது எப்படி வருது, ஏன் வருது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அதோட அவேர்னஸை பற்றி ஒரு சின்ன டாக் பேசலாம்னா, நிப்பா வைரஸ் இட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் அனிமல்ஸ், அதாவது நோய்வாய்ப்பட்ட மிருகங்கள்லேருந்து வர்றது தான் நிப்பா வைரஸ். அது எப்படி டிரான்ஸ்மிஷன் எப்படி வரும் அப்படின்னா, ஹியூமன் டு ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் டு ஹியூமன். இதுதான் இந்த நிப்பா வைரஸோட மேஜர் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ். இது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, காய்ச்சல் இருக்கும், உடம்பு வலி, தொண்டை வலி, சளி, இருமல், மூச்சு முட்டு, அப்புறம் என்கெஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் மூளையும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது மார்ட்டாலிட்டி அரௌண்ட் 90% இருக்குது இந்த நிப்பா வைரஸ்க்கு.
அண்ட் செகண்டரி இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஃபெக்டட் அனிமல்ஸ்லேருந்து தள்ளி இருக்கிறது, ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட், ஹேண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். இமீடியட்டாக இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.